Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ஹைதராபாடி ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூடவே 1 கை அளவுக்கு ஃப்ரைட் ஆனியன், 1 பச்சை மிளகாய், 1 கை அளவுக்கு புதினா, 1 கை அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது வெறும் கலருக்காக தான், ரொம்ப காரம்லாம் இருக்காது. இதுக்கடுத்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் சிக்கனை நல்லா சாஃப்டாக்கும். அது கூடவே 3-4 ஸ்ட்ராண்ட்ஸ் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடலாம். ஸோ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் 200 ஆளாக்கில். ஸோ அது கூடவே தேவையான அளவு உப்பு, புதினா, மல்லி, அது கூட ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா 70% அளவுக்கு குக் ஆனால் மட்டும் போதும். இது பக்கத்துலேயே இருந்து பார்த்து கரெக்டாக அந்த 70% குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து ட்ரைன் பண்ணி ரைஸை தனியாக வச்சுக்கோங்க. சாஃப்ரான் வாட்டர் இதுக்கு நடுவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு இந்த மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிடுறேன். இந்த சிக்கன் வேகும்போதே தண்ணி விடும். ஸோ பார்த்துட்டு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் இந்த ரைஸையும் ஆட் பண்ணி சாஃப்ரான் வாட்டரை மேலே லைட்டாக அப்படியே ஊற்றி விட்ருங்க. நீங்கள் இந்த சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு கீழே சிக்கன், மேலே ரைஸ், ஃப்ரைட் ஆனியன் போட்டு திருப்பி சிக்கன் அந்த மாதிரி லேயர் பண்ணிட்டும் வைக்கலாம். நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இதுவே ரொம்ப நல்லா வரும். இந்த பிரியாணியை 65 அண்ட் ரைத்தா கூட சுட சர்வ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி என்னோடய ஹஸ்பண்டோட சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் பூஸ்டப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.